ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளிப்கார்ட் ஹோல்சேல் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு செம்ம ஈஸி தான். இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெஸ்ட் ப்ரைஸ் ஃப்ளிப்கார்ட் ஹோல்சேல். இந்த அப்ளிகேஷன் ஃப்ளிப்கார்ட் ஹோல்சேல்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருளும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே தான் காட்டும். அதாவது பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா இத்தனை பீஸ் எடுக்கணும் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஹோல்சேல்னால் உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு புரியாது. அதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கனாலும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 391 ரூபா ட்ரேட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வரும். மெர்ஜின் 159 ரூபா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்செட்டு, பேக்கு, வாட்ச்சு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வாட்ச்சு வாட்ச் 5990 ரூபா எம்ஆர்பி, 2199 ரூபா தான். போட்டு ஸ்மார்ட் வாட்ச்சு, ஆக்டிவேட் பிளாக்கு. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணணுன்னு கேட்டகரிஸ் உங்களுக்கு என்ன கேட்டகரிஸ் எலக்ட்ரானிக்ஸாக என்ன கேட்டகரி உங்களுக்கு தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு மொபைல், டிவி, இப்போ ஸ்கூல் பேக் இந்த மாதிரி கடை வச்சுருக்கீங்களா, இல்லைனா இந்த லேஸு இந்த மாதிரி ஆயில் இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ எலக்ட்ரானிக்னால் நான் எலக்ட்ரானிக் கொடுக்குறேன். நான் எலக்ட்ரானிக் ஷாப் தான் வச்சுருக்கிறதுனால எலக்ட்ரானிக்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹோம் என்டர்டெயின்மெண்ட், மொபைல் அக்சசரி ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இது எல்லாமே ஹோல்சேலாகவே கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே வரும். இப்போ எல்ஜி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் மாடல் பார்த்திங்கன்னா 16,990 ரூபா, எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 19,990 ரூபா. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 15% ஆஃபரு. இது ஹோல்சேல் ப்ரைஸு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர் வேணாலும் ஸ்பீக்கர் உள்ளே பார்த்துக்கலாம். இதை எப்படி ஆர்டர் பண்ணதுன்னு நம்ம பார்த்துருவோம். எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். இதுதான் அப்ளிகேஷனோட இது. தெரியாதவங்க உங்களுக்கு நல்லா கொஞ்சம் டேலண்டாக ஓப்பன் பண்ணனாலும் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷனில் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஐபால் ட்ரெண்டிங் கிளாசிக் 2.1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் 2,649 ரூபா. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 7,990. இதெல்லாம் ரொம்ப ஐபால்லாம் உங்களுக்கு ரேட்டு கூட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இண்டெக்ஸு இந்த இது 899 ரூபா அந்த மாதிரி வரும். போட்டு பார்த்திங்கன்னா பார் ப்ரீமியம் பிளாக் ஸ்பீக்கர். இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் அந்த மாதிரி வரும். இப்போ நான் போட்டை லாக்இன் டு பை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மெம்பர்ஷிப் ஐடி ஃபோன். இப்போ பார்த்திங்கன்னா லாக்இன் மெம்பர்ஷிப் ஐடி ஃபோன்னா ஆடு அப்ளை டு மெம்பர்ஷிப் கொடுக்குறவங்களும். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ஏதாச்சும் உங்கள் கடை பில்லு, லைசன்ஸு ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா செலக்ட் ஸ்டோர்னு கேட்பாங்க. நியூ மெம்பர்ஷிப்பு ஆல்ரெடி நம்பர் நீங்கள் அதாவது ஆல்ரெடி நீங்கள் இதில் எடுத்துருந்தீங்கன்னா அந்த நம்பரை கொடுத்து உள்ளே போய்க்கலாம். செலக்ட் ஸ்டோர் கொடுங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன போட்டுக்கோங்கன்னா ஃபார் அனி கண்டி சப்போர்ட் டீம் ப்ளீஸ் செலக்ட் அ ஸ்டோர். நீங்கள் எந்த ஸ்டோரை செலக்ட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா திருப்பதின்னு வச்சுக்கோங்களேன். திருப்பதின்னு வச்சு முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஷாப்பு கெமிக்கல், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரூக் லைசன்ஸு, அடுத்து உதயகாதர் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜிஎஸ்டி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் இதை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போக முடியும். அவங்களே போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல்ரெடி மெம்பரிய அப்படின்னு கொடுத்துருந்தீங்கனாலும் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஜிஎஸ்டியெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ப்ரூவ் பண்ணது எந்த சைட்டில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹோமில் போயிட்டு இதில் சைடில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக்இன் கொடுத்துருக்கு, ஸ்டோர் லொக்கேட்டரு எல்லாமே நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் டு மெம்பர்ஷிப். இது ரிட்டன் அந்த இடத்துக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கோன்னு கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்துடும் டீட்டெயில்ஸு. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, பிஸ்னஸ் ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, ஸ்டோரு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிக் ரீட்டைல் ஸ்டாப் இந்த வந்திருக்கும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் அதில் ஃபஸ்ட்டு போகிறேன். ரிட்டன் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா லாக்இன் கொடுத்துட்டு
ஆட் மெம்பர்ஷிப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோன்னு கொடுங்க, நியூ மெம்பர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்போ ஆனால் நீங்கள் புதுசாக உள்ளே போகிறீங்கன்னா அந்த கோ இதில் பண்ணிடுங்க. இதில் வந்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ரிவைஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் டு பை அந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், மெம்பர்ஷிப் ஐடி, ஃபோன் நம்பரு இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸில் வாங்க. ரிவைஸில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் வந்துட்டு உங்களுக்கு முதல்ல நம்ம ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் ஜிஎஸ்டி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதயகாதர் லைசன்ஸ், த்ரூ லைசன்ஸு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் இதில் பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் பார்த்துடலாம். இது சுற்றி முடிஞ்சனோ நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம இதில் ஒர்க் பண்ணி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஷாப் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரூக் லைசன்ஸு, இந்த மாதிரி இத்தனை ஒரு 8 இது வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதில் நீங்கள் பாஸ்போர்ட், ஆதார், டிரைவிங் லைசன்ஸு, ஐடி ப்ரூஃப், எனி கவர்மெண்ட் ஐஎஸ்டு ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட், ஆதார், டிரைவிங் லைசன்ஸு, ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆஃப் அப்ளிகேஷன், ஃபோட்டோகிராஃபி ஒரு ஃபோட்டோ மட்டும் உள்ளே வர வேண்டியிருக்கும். பிஸ்னஸ் லைசன்ஸு ஏதாச்சும் ஒன்று வேணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கோன் கொடுங்க. கோன் குடிச்சிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் கோன் கொடுத்து இதில் பூராமே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். உங்கள் ஆதார், ஜிஎஸ்டி எல்லாமே இதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேமு, இதில் வந்து ஃபஸ்ட் நேமு, மிடில் நேமு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேம் கொடுக்கணும். உங்கள் பிஸ்னஸோட மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, செலக்ட் ஸ்டோரு இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சைடில் கிளிக் இருக்கும். இந்த இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க இதிலே போட்டிருப்பாங்க. ட்ரீம்ஸு இந்த இதில் அவங்க ஒரு எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இப்போ வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரன் என்னோடய நேமு மகேந்திரன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிடில் நேம் வந்து மகின். நீங்கள் இதை சர்ச் பண்ணி லாஸ்ட் நேம் வந்து மகின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் நம்பரு 63 என் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மொபைல் ஐடி, மெயின் ஐடியை மட்டும் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டோர்னு கொடுத்துருங்க. நான் வந்து ஆல்ரெடி திருப்பதி கொடுத்துருந்தேன், திருப்பதியை கொடுத்துருவோம். திருப்பதியை கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரீம் அண்டு கண்டிஷன் அக்ரி டு அப்ளை தீம். நீங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். ஜென்ரேட் ஓடிபி வரும் உங்கள் நம்பருக்கு. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கல்ல, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும், இன்னும் 1வது ஸ்டெப் இருக்குது, 2வது ஸ்டெப் இருக்குது, கார்டு ஹோல்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஓடிபி வந்துச்சு நமக்கு 917513 957113. இதை சர்ச் பண்ணி சப்மிட் ஓடிபின்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசன் தான் கொடுக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் ஓடிபின்னு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஓடிபி வேலிட்டி எரர் வேலிட்டி ஓடிபி. ஒரு நிமிஷம் இருங்க, ரீவேலிட்டி கொடுப்போம். நான் 2 டைம் கொடுத்துருக்கேன்னு நினச்சிருக்கிறேன். செகண்ட் முடிஞ்சோடனே மறுபடி ஓடிபி சென்ட் பண்ணி விடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஓடிபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை எடுத்து விட்டு மறுபடியும் இப்படி கிளிக் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா அந்த மாதிரி தான் வரும். கரெக்டாக கொடுத்துருவோம். இந்த டைம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஓடிபி வருதான்னு பார்ப்போம். 3195 7 3195 ஓகே, சப்மிட் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியோட அந்த ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ ஆப்ஷன் எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ கொஞ்சம் லோட் ஆகுது, ஓகே ஆகட்டும். ஏன்னா இதில் டைம் எடுக்கும், வீடியோவும் அதிகமாக தான் போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துடும் உங்களுக்கு செலக்ட்
டைப் ஆஃப் பிஸ்னஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்சிச்சு, 2வது டீட்டெயிலுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட் டைப் பிஸ்னஸ்ஸு இதிலேயே போட்டிருக்கோம். உங்களுக்கு என்னமோ ரீட்டெயில் ஷாப்பா ஜென்ரல் ஸ்டோரா இப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ஷாப் ஜென்ரல்னா ஹோல்சேலு ஸ்மால் ஆஃபீஸஸ் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் நேச்சுரல் பிஸ்னஸ் சர்வீஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சர்வீஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் டைப்ஸ் வந்து அதில் இதுலேயே கேட்பாங்க. லைசன்ஸ் டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட் லைசன்ஸு, உங்களுக்கு என்ன லைசன்ஸ் எதுனா கவர்மெண்ட்டு ஹெல்த்துக்கு உள்ளது, லெட்டர் ஃப்ரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நான் சும்மா சொல்லி மட்டும் வச்சிடுறேன். இப்போ ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. என்னன்னு தெரில, பட்டு ஓகே கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் நம்பரு, என்ட்ரி எக்ஸ்பைரி டேட்டு உங்களுக்கு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஃபோட்டோ வரும் ப்ரௌசரு. இது உங்கள் வந்து ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு நான் சிம்பிளாக முடிச்சுட்டேன். இந்த ஃபோட்டோக்குள்ளெல்லாம் போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ டாக்குமெண்ட்லாம் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம லைசன்ஸ் நம்பர்னு நம்ம கொடுத்தோம்ல, இந்த இதில் லைசன்ஸ் டைப்பு நீங்கள் என்ன லைசன்ஸ் இங்கே கொடுக்கீங்களோ அந்த இதை தான் இதில் வைக்கணும் போல். இப்போ இதில் நீங்கள் என்ன பிஸ்னஸ்ஸு, என்ன கிளினிக்கு, என்ன இதுன்னு நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு அந்த இப்போ ரயில்வேஸ் அண்ட் லைசன்ஸு, ராவ் லைசன்ஸு, இப்போ இது என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம புதுசாக மறுபடியும் உள்ளே போயிட்டு ஸ்டேட்டு தமிழ்நாடு எல்லாமே தமிழ்நாடு முடிச்சுட்டு ப்ரோஸ் கேப்சருக்கு அப்லோடு. இது வந்துட்டு பிஸ்னஸ் நேமு, அட்டாச் அதர் லெட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஐடியை கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த 2வது ஸ்டெப் முடிஞ்சுட்டு 3வது ஸ்டெப் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். உங்கள்கிட்ட என்கிட்ட வந்து எந்த வித ஒரு லைசன்ஸ் ஆதாரம் கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு சொல்ல முடியல, இல்லைனா நான் ஓப்பன் பண்ணி விட்ருவேன். இதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல்